தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 250 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தண்ணீர் வடிகால் வாய்க்காலில் செல்லாமல் வயல்களுக்குள் புகுந்து தேங்கியிருக்கும் நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 4 நாட்களாக மழை கொட்டி தீர்த்து வருகின்றன. விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் பெரும் வருத்தத்தில் இருக்கின்றன. டிட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வடக்குப்பட்டு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்கள் மருங்குளம், கோபால் நகர், நடவு செய்யப்பட்டுள்ள சுமார் 300 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கின்றன. கண்களுக்கு எட்டிய தூரம் வரை வயலில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் தெரியவாறு ஏரி போல் காட்சியளிக்கிறது. டிட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பயிர்கள் முற்றிலும் அழுகிய நிலையில் காணப்படுகிறது. வடக்குப்பட்டு, கக்கரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டு சுமார் 300 ஏக்கர் தாளடி இளம் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கண்களுக்கு எட்டிய தூரமும் வளர வயல்களும் தண்ணீரால் சூழ்ந்துள்ளது. வயல்கள் முழுவதும் தெரியாதவாறு ஏரி போல் காட்சியளிக்கிறது. வடக்குப்பட்டு கிராமத்தில் உள்ள 2 குளங்களுக்கும் இடையில் சாலை போட்டதால் தான் தண்ணீர் வடியாமல் வாய்க்காலில் செல்லாமல் வயலுக்குள் புகுந்ததாக தேங்கி நிற்கிறது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிகாரிகள் முறையாக திட்டமிடல் இல்லாததால் பயிர்கள் சேதத்திற்கு முற்றிலும் காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. குமரும் விவசாயிகள் குறுவை அறுவடை நேரத்தில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்டு மீண்டும் வருவதற்குள்ளே மறுபடியும் இழப்பை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வட்டிக்கு கடன் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு தர வேண்டும். அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.